கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற சொல் இந்தியாவுக்கு மிக பொருத்தமானது. நம் நாட்டில் கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை. பல லட்சம் கோயில்களைக் கொண்ட இந்தியா உலகிலேயே அதிக கோயில்கள் உள்ள நாடாக அறியப்படுகிறது. இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல, அவை நம் நாட்டின் வரலாறு, கலை, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலைக்குச் சான்றாக நிற்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்துவமான பின்னணி உள்ளது. இன்று நாம் இந்தியாவின் 8 பழமையான மற்றும் பிரமிக்க வைக்கும் இந்து கோயில்களைப் பற்றி பார்ப்போம். முதலில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில். இந்த கோயில் கும்பகோண நகரத்தின் இதயத்தில் அமைந்துள்ள மிக பழமையான சிவன் கோயில்களில் ஒன்று. இங்கு சிவபெருமான் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் அன்னையே மங்களநாயகி அம்மன் எனவும் அருள் பாலிக்கின்றனர். புராணக் கதைகளின்படி பிரளய காலத்தில் சிவன் உருவாக்கிய அமிர்த கும்பம் இங்கு விழுந்ததால் இத்தலம் கும்பகோணம் என பெயர் பெற்றது. இந்த கோயில் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணம். அதன் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள், பிரமாண்ட ராஜகோபுரம், தீபத்தூண்கள் ஆகியவை அதன் மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. 1000 ஆண்டுகள் கடந்தும் ஆன்மீக ஒளி துளிர்க்கும் தலம். அடுத்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில். தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் 2ஆம் நரசிம்மவல்லவன் ஆட்சி காலமான கிபி 7ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது. முழுவதும் கருங்கற்களால் செதுக்கப்பட்ட இந்த கோயில் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலையின் கட்டுமான கோயில்களில் ஒன்றாகும். கடலின் கரையில் அலைமோதும் அழகுடன் நிற்கும் இந்த கோயிலில் சிவபெருமான் மற்றும் திருமால் இருவருக்கும் சன்னதிகள் உள்ளன. பாறை சிற்பங்கள், சிக்கலான வடிவமைப்பு மற்றும் அதன் இயற்கை சூழல் காரணமாக இது உலகளவில் புகழ்பெற்றது. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பல்லவர் கலை நுணுக்கத்தையும் இந்தியாவின் தொன்மையான கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அரிய பொக்கிஷம். அடுத்ததாக துவாரகாதீஷர் கோயில். குஜராத் மாநிலத்தின் துவாரகை நகரில் அமைந்துள்ள துவாரகாதீஷர் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இது பகவான் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக புனிதமான தலம் ஆகும். துவாரகாநாதர் அல்லது துவாரகாதீஷர் என அழைக்கப்படும் இக்கோயிலின் முதன்மை தெய்வம் கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்ட நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் கிருஷ்ணர் சிலை ஆகும். புராணங்களின்படி துவாரகை நகரம் கிருஷ்ணர் ஆட்சி செய்த யாதவர்களின் தலைநகராக இருந்ததாக கூறப்படுகிறது. கடலோரத்தில் எழுந்து நிற்கும் இக்கோயிலின் உயரமான கோபுரம், அதன் அழகிய சிற்பங்கள் மற்றும் கடற்கரையை ஒட்டிய புனித காட்சி ஆகியவை பக்தர்களை ஈர்க்கும் தனித்துவம் பெற்றவை. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துவாரகை வருகை தந்து தரிசனம் செய்து புனித கங்கை நீரில் சடங்கு செய்வது வழக்கம். ஆன்மீகத்திற்கும் வரலாற்றுக்கும் இடையே பாலமாக விளங்கும் இத்தலம் கிருஷ்ண பக்தர்களின் வாழ்வில் ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமாகும். அடுத்த கோயில் கொனார்க் சூரியன் கோயில். ஒடிசாவின் கரைச்சுவட்டில் அமைந்துள்ள இந்த சக்திகரமான கோயில் சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் 1ஆம் நரசிம்மதேவன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் அது ஒரு பெரிய சூரிய ரதத்தைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் 4 பக்கங்களிலும் உள்ள 12 ஜோடி சக்கரங்களும் ரதத்தை இழுப்பது போல அமைக்கப்பட்டுள்ள 7 குதிரைகளும் அதற்கு தனித்துவமான பெருமையை தருகின்றன. வெளிப்பகுதியின் செதுக்கிய சிற்பங்கள் தினசரி வாழ்வு, நடனங்கள், காதல் காட்சிகள், பூமியின் இயக்கம் போன்ற பரிமாணங்களை உள்ளடக்கியவை. கடலடையோர சூழல் மற்றும் வரலாற்று தாக்கங்கள் காரணமாக கோயிலின் சில பகுதிகள் தற்போது நஷ்டமடைந்திருந்தாலும் அதன் நுட்பங்கள் மற்றும் கலாச்சார பயன் இன்று வரை உயிரோடு இருக்கின்றன. அடுத்து நாம் காணவிருப்பது பாதாமி குகை கோயில்கள். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள பாதாமி நகரை கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர். இந்த கோவில்கள் 4 குகைகளைக் கொண்டது. அவை மென்மையான தக்காணத்து மணற்கல் சரிவுகளில் குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவில்களில் 1ஆம் குகையில் சிவன், 2ஆம் மற்றும் 3ஆம் குகைகளில் விஷ்ணு திருவுருவங்கள் இணைப்பட்டிருக்கும். 4ஆம் குகை ஜெயின மதத்தை தொடர்பாகும். குகைகளின் சிற்பங்கள், தூண்கள், முகமண்டபங்கள் மற்றும் மணற்கல் நடையில் செதுக்கப்பட்ட பாரம்பரிய வேலைப்பாடுகள் இந்த குடைவரை கோயில்களை
இந்திய கட்டிடக்கலை வரலாற்றின் அற்புதமான சாட்சியங்களாக மாற்றுகின்றன. அடுத்து மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோவில். தமிழ்நாட்டின் மதுரையில் அமைந்துள்ள சிறப்புமிக்க சிவன் கோவில் ஆகும். இங்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேசுவரரும் பிரதான தெய்வங்களாக வழிபடப்படுகின்றனர். பாண்டிய மன்னன் குலசேகரர் கடம்பவனத்தில் சுயம்பு லிங்கத்தை கண்டறிந்தார் என்ற வரலாறு கூறப்படுகிறது. திருவிளையாடல் புராணத்தின்படி இது இந்திரனின் சாப விமோசன தலமாகும். சைவர்களின் 4 முக்கிய தலங்களில் ஒன்றாகவும் மீனாட்சி அம்மன் சக்தி பீடமாகவும் மதிக்கப்படுகிறது. நாயக்கர் காலத்தில் ஆயிரங்கால் மண்டபம், கம்பத்தடி மண்டபம் போன்ற சிறப்பான கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன. சித்திரை திருவிழா, தைப்பூசம், தெப்பத் திருவிழா போன்ற திருவிழாக்கள் இக்கோயிலின் பெருமையை உலகம் அறியச் செய்கின்றன. அடுத்து நாம் காணவிருப்பது தஞ்சை பெரிய கோயில். தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெருவுடையார் கோயில்